பசுபதி பொண்ண கல்யாணம் பண்ணாலும் அன்னையில இருந்து அவன் படாத பாடுபடுறான். சரி நம்ம கூட தான் அவன் இல்ல, அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அந்த ராகினி எதுக்குதான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணாலோ அவகிட்ட மாட்டிக்கிட்டு என் புள்ள ரொம்ப அவஸ்தைப்படுறான். இதெல்லாம் நடக்கும்னு காவேரி அப்பவே சொன்னா. யார் கேட்டா? உன் புருஷனும் சேர்ந்துட்டு ஆடுனாரு. அன்னைக்கு மட்டும் நீங்க காவேரி சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எப்படி உங்க பையனை நினைச்சு நீங்க புலம்பி இருக்கவும் தேவையில்ல. சரி விடுங்க, நான் ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன், உடனே அவங்க பக்கம் பாயிரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தி சித்தப்பா கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஏன்னா எனக்கு ஒண்ணும் அப்படி எல்லாம் தோணல. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவர் ஆளே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அந்த பசுபதி அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல, பயங்கரமான வில்லனா இருக்கான். ராகினி பசுபதிக்கு ஒரே பொண்ணு, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தெல்லாம் அடிச்சிடலாம் நினைச்சிட்டு போனாரு. ஆனா அங்க போனா கதையே வேறையால இருக்கு. அவர் அப்படியே அமைதியாயிட்டாரு. அந்த பசுபதி ஆளலாம் இனிமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அஜய் லைஃபையும் சீக்கிரமா சரி பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டி உங்களுக்கும் தான் சொல்றேன், பசுபதி எங்க வாழ்க்கையில இனிமே வரவே மாட்டான். அவன் சாப்டர் க்ளோஸ். ஏதோ சொல்ற. பாக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, விஜய் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்ப நானு ஆமா பாட்டி, காவேரி இந்த வீட்டுல இருந்தாதான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். அப்படி சொல்லுங்க. என்ன பாட்டி இப்ப என்ன சொல்லுவீங்க? நீயும் இங்கேயே இருடி, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஆனா இந்த வீட்லயே இருங்க, சரிங்களா? எனக்கு அதான் வேணும். சமத்து பாட்டி. சில ஃபைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல இருக்குது மாமா. நம்ம எம்ப்ளாயி சுரேஷ் எடுத்துட்டு சொல்லலாம் நினைச்சேன், மறந்துட்டேன். நான் இப்பவே கால் பண்றேன் மாமா. அதெல்லாம் வேணாம் மாப்ள, விஜய் விட்டான்ல, இனிமேல் அவன் பாத்துக்குவான். அதேபடி எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போட்டு போனா, இப்ப திடீர்னு வந்த உடனே ஆபீஸ் பர்பலா தூக்கி கொடுத்துட முடியுமா? மாப்ள இது அவன் கம்பெனி, அவன் எப்ப வருவான் எப்ப போவான் இதெல்லாம் அவனோட விஷயம். இப்ப என்ன விஜய் கொஞ்ச நாள் இல்ல பிசினஸ் பாதிச்சிருச்சா என்ன? அது பாட்டுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? யாரும் இல்லாம ஆபீஸ் நடக்குன்னு அப்படியே விட்டா பிசினஸ் என்னத்துக்கு ஆகுறது? இதெல்லாம் விஜய் யோசிக்கணும்.